அந்த தங்கச்சி வந்து பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, அதாவது கர்ப்பமா இருக்கிறாங்க. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா அப்பா வெளியில தலை காட்ட முடியல, வெளியில போக முடியல, அவமானம். அவ போலீஸ் வந்து அவனை தேடுறதுக்கு அந்த தங்கச்சிட்ட கேட்டிருக்காங்க, அந்த பொடியண்ட வீடு தெரியுமா, விலாசம் தெரியுமா, அவன் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சது பெயரும் டிக்டாக்ல இருக்கிற வீடியோ. எப்பேற்பட்ட காதல், எப்பேற்பட்ட புனிதமான காதல். இது பப்ளிக், இதுல ஜவர், இதுல ஏதாச்சும் இடைஞ்சல் இருக்கா, இதுல ஏதாச்சும் இடைஞ்சல் இருக்கா, ஜவர் நிறுத்துங்க. சொல்லுங்க, இதுல ஏதாச்சும் இடைஞ்சல் இருக்கா, ஜவர் நிறுத்துங்க. என்ன பிரச்சனை வருதுல? என்ன சார் உழைக்க எவ்வளவு கடன் வாங்கி தங்கி இருக்கணும் உழைப்பு, எவ்வளவு கடன் வாங்கி பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வீசி அதெல்லாம் செய்யறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கவலையாகவும் இருக்குது. அதனால இது சம்பந்தப்பட்ட குழு, காவல்துறையா இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கு உட்பட்ட அதிகாரிகளா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கும் பாதிப்பு இல்லாம அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாம அந்த கடைகளை எல்லாம் வந்து அகற்ற போறீங்கன்னா கொஞ்சம் மனசாட்சியோட நடந்து கொள்ளுங்க அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கை. அதுக்காக நீங்க செய்ய வேணாம்னு நான் சொல்ல வரல. என்ன பிரச்சனை? காசு கட்டுறோம் தான், அவன் வாடகை காசு கட்டுறான். 800 டெய்லி 800 பண்ணிட்டு போறாங்க. தவசக்கட அசோக் கண்ணா எண்ணெய் ஊற்றி குளிக்குவோம் நமக்கு. இந்த டிக்டாக்ல உங்க எல்லாருக்குமே தெரியும், டிக்டாக்ல பார்க்கும்போது எங்கட சொந்தங்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு நிறைய விஷயங்கள் அந்த வீடியோகள்லாம் செய்யறதெல்லாம் சந்தோஷம். ஆனாலும் இந்த அறகுறை ஆடைகளோட ஒரு எல்லையை கடந்து போறாங்களோ, என்ன இவ்வளோ மோசமா செயற்படுறாங்க, ரொம்ப பார்க்கவே பயமா இருக்குமே. இப்போ இன்றைக்கு ஒரு 15 வயசு இருக்கக்கூடிய தங்கச்சி, ஒரு சின்ன பிள்ளைன்னு சொல்லலாமே, டிக்டாக்ல ஒருத்தனை காதலிச்சு கர்ப்பமாகி இருக்கிறாங்க. இன்றைக்கு போலீஸ் தேடுத அந்த நபரை, அவன் யார் எதுவுமே தெரியாது. அது இன்னொரு சம்பவம் என்னண்டா, நீங்கள் கூடுதலாக வந்து சமூக வலைத்தளத்தில் இன்றைக்கு முக்கியமாக ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கலாம். ஒரு அண்ணா ஒருத்தர், இப்போ இந்த தொடக்கத்துலேயே இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க, ஒரு அண்ணா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வீதியில் பொருட்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சு, இந்த பஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்தெல்லாம் தடைப்படக்கூடிய மாதிரி ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஆபத்தாக இருக்குது. அதே மாதிரிக்கு அப்புறம் டிராஃபிக் போலீஸ் எல்லாம் வராங்க, ரொம்ப அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். பார்க்கும்போது ஏதோ அவர் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்னு தெரியுது, ரொம்ப பாவமாகவும் இருக்குது. இது என்ன பிரச்சனை, இது எங்க நடந்திருக்குன்னா வவுனியால். இது ரெண்டையும் தான் கதைக்க போறோம். முதலாவது இந்த டிக்டாக் பிரச்சனையை கதைப்போம். டிக்டாக் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு இலங்கை நாட்டில் பொழுதுபோக்குக்கு மக்கள் வந்து படிக்கிறாங்களோ இல்லாட்டி சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து வாழ்க்கையில முன்னேறணும், இப்படி நல்ல பாதைகளில் போறதுக்கு சிந்திக்கிறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியா. ஆனா டிக்டாக் பார்க்காம சாப்பிடாம தூங்காம இருக்க மாட்டாங்க. இந்த டிக்டாக் தான் மிகப்பெரிய ஒரு சாப்பாடா இருக்கு. இன்றைக்கு நிறைய பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளுக்கு, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம், ஏன் பெரியவங்களுக்கே டிக்டாக் பார்க்காம இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த டிக்டாக் மோகம் மக்களை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஆட்டி படைச்சு வச்சிருக்குது. ஆட்சி செய்தின்றே சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்ப என்னண்டா, இலங்கை நாட்டில் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டிக்டாக் தங்கச்சி வந்து டிக்டாக்ல ஒருத்தனை காதலிச்சு கர்ப்பமாயிருக்காங்க. இது எங்க நடந்திருக்குண்டா, இலங்கை நாட்டில் தான் நடந்திருக்கு. களுத்துறை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இந்த வருஷம் 1ஆம் மாதம் டிக்டாக்ல ஒரு பொடியனை வந்து பார்க்குறாங்க, வீடியோவில் பார்க்குறாங்க. ஒரு தங்கச்சி ரொம்ப அழகாக இருக்கிறான், நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறான், நல்லா சும்மா மாஸ் மாதிரிக்கு கதைக்கிறான், ஓஹோ ஆகோ அப்படி இப்படின்லாம் வந்து வீடியோக்களை எல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப ஆளுக்கு வந்து அந்த படத்தில் விஜய் அஜித்தை பார்க்குற மாதிரி மோட்டிவேஷன் சொல்ல முடியாது, ஒரு எனர்ஜி ஒன்று வந்துருச்சு போல். அப்போ என்ன செஞ்சுருக்காங்கட்டா, மெசேஜ் பண்ணி சேட் பண்ணி கதைச்சிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு அவங்களோட கதைக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த தங்கச்சிக்கு சில நேரத்துக்கோ அவரோட அந்த பொடியனோட கதைக்கிறன்ற ஃபீல்ல இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பொடியன் எத்தனை பிள்ளைகளோட எத்தனை பொம்பளை பிள்ளைகளோட கதைக்கிறான்ன்றது அவனுக்கு தான் தெரியும். அப்போ கதைச்சிருக்காங்க. கதைச்சு ஒரு வழியா என்ன செஞ்சிருக்காங்கடா, வந்து ஒரு லவ் காதல் அப்படின்ற ஒரு உணர்வுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிற்பாடு இந்த வருஷம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதமே 1 மாத காதலாம், 1 மாத காதல். இந்த 1 மாத காதலில் வீட்டுக்கே கூட்டி வந்துட்டாங்க. எப்படி வேலைன்னு பாருங்க, எப்படி காதல், எப்பேற்பட்ட புனிதமான காதல். அப்போ வீட்டுக்கே கூட்டி வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டி வந்து பெற்றோர்கள்ட்ட வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து 15 வயசுடாப்பா, 15 வயசு. இன்றைக்கு 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த 90ஆம் ஆண்டுகளில் பிறந்தவங்க கூடுதலாக கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்போ இந்த 15 வயசுல கூட்டி வந்துட்டாங்க. பெற்றோர்கள் பண்ணீங்க நினைப்பீங்க, வீட்டில் இருக்கிற முக்கியமானவங்க பெற்றோர்கள் அடித்து துரத்தி இருப்பாங்க. அதுதான் இல்லை,
அவங்க அதை விட கடும் ஆர்வம் போல. அவங்க ஓகே. அடுத்த நாளே அந்த பொடியன் அந்த வீட்டில் தங்குறான். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. கலாச்சாரத்தை பாருங்க, பண்பாடை பாருங்க. எந்த ஒரு அடிப்படையான அறிவுமே இல்லாத ஒரு ஆக்களா இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையை எப்படி சீரழிக்கிறாங்கன்றதை பாருங்க. அப்ப அந்த இரவு தங்கி இருக்கான். அவன் அதுக்கு பிற்பாடு பெரிய டச் இல்லை. அவன் அலுவல் முடிஞ்சிருச்சு தானே, அவன் வேலை முடிஞ்சிருச்சு தானே. இப்ப ஒரு ஒரு உடல் நலக்குறைவு, உடம்பு கொஞ்சம் வருத்தம் வந்து வைத்தியசாலைக்கு போயிருக்கு அந்த தங்கச்சி. போனதுல தெரிய வந்திருக்கேன்டா அந்த தங்கச்சி பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, அதாவது கர்ப்பமா இருக்கிறாங்க. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா அப்பா வெளியில தலை காட்ட முடியல, வெளியில போக முடியல, அவமானம். அவ போலீஸ் அவனை தேடுறதுக்கு அந்த தங்கச்சிட்ட கேட்டிருக்காங்க, அந்த பொடியண்ட வீடு தெரியுமா, விலாசம் தெரியுமா, அவன் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சது பெயரும் டிக்டாக்ல இருக்கிற வீடியோ, இதுதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியா. எப்பேற்பட்ட காதல், எப்பேற்பட்ட புனிதமான காதல். யோசிச்சு பாருங்க. சில வச்சு இவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும். சூப்பர் காதல்றாப்ப. இப்படித்தான் இருக்கணும், வாழ்ந்தா இப்படித்தான் இருக்கணும். படிக்கிறதுல ஒரு எண்ணமும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு நல்ல மரியாதையா வாழணும் அதெல்லாம் இல்லை. டிக்டாக் வீடியோ பார்க்கறது, ரீல்ஸ் இவங்களும் போடுறது, டிக்டாக் போடுறது. அதுல யார் எவன், அவன் கஞ்சா விற்கிறவனா, கசிப்பு விற்கிறவனா, நல்லவனா, கெட்டவனா எதுவும் தெரியாது. வேலை செய்யறானா, வேலை இருக்கா, வருமானம் அவனுக்கு ஒன்றும் இல்லை. வாழ்க்கை இன்றைக்கு வாழ்க்கை பறி போயிருச்சுன்னு அவனை போலீஸ் கண்டுபிடிக்க முடியுமான்றதே கேள்விக்குறி. எப்பேற்பட்டு. அதனால பெற்றோர்களே கடும் கவனமா இருங்க. இன்றைக்கு அந்த தங்கச்சிக்கு நடந்தது உங்களோட வீட்டுல உங்களோட பிள்ளைகளுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மோசமான சமுதாயத்துல தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு யார் திருடன், யார் கள்ளன், யார் மோசமானவன் எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு. அப்ப கவனமா இருங்க. அடுத்தது இந்த நீங்க முன்னுக்கே பார்த்த காணொலி. இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா கடும் கோபம் கொண்டு இந்த வீதியிலையெல்லாம் பொருட்களை எல்லாம் எரிஞ்சு போலீஸ், டிராஃபிக் போலீஸ் வருது, கடுமையா அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. இது எங்க நடந்திருக்குண்டா, இலங்கை நாட்டுல தான், வவுனியா மாவட்டத்துல. இப்போ புதிதா பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. மாநகர சபைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில இந்த வீதியோரங்கள்ல சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய கடைகள் இருக்கு. அந்த கடைகளை அகற்ற கோரி மாநகர சபைக்கு உட்பட்ட அந்த அதிகாரிகள், அந்த குழு பார்த்தீங்கன்னா இதுக்கு முதலே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சில சொல்லி முடியாத காரணத்தினால இன்றைக்கு அந்த கடையை அகற்றுறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் இந்த குழப்பம் நடந்திருக்குது. இன்னொன்று, அவங்க அதாவது அந்த சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதுல கடைகள் போட்டிருக்கிறதுனால என்ன பிரச்சனை, எங்களுக்கு ஒரு கால அவகாசம் தாங்க, எங்களுக்கு இன்னொரு இடம் ஒன்று தந்திருக்கீங்க, அதுல பெரிய அளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு இடம் இல்லை. இது போல அவங்களோட நியாயத்தை அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த அகற்றுறதுக்கு வந்த குழு என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு கூடிய அதாவது அதிகமான கால அவகாசம் கொடுத்துட்டோம். இதுக்கு முதல் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு இடமும் கொடுத்துருக்கோம். இதுக்கு முதல் இந்த வீதிகள் அந்த கடைகள் இருக்கிறதுனால ஒரு மாணவி ஒருத்தவங்க, சின்ன தங்கச்சி ஒருத்தவங்களோ யாரோ சின்ன ஒரு சிறுவர்ன்னு நான் நினைக்கிறேன், இதுல அந்த இடத்துல விபத்துக்குள்ளாகி அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்களாம். இது போல அந்த மாநகர சபைக்கு உட்பட்ட அந்த குழு அவங்களோட நியாயத்தை சொல்றாங்க. உண்மையாகவே பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் மனிதாபிமானத்தோட அதெல்லாம் பார்க்கும்போது, அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வீசி அதெல்லாம் செய்யறதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கவலையாகவும் இருக்குது. அதனால இது சம்பந்தப்பட்ட குழு, காவல்துறையா இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கு உட்பட்ட அதிகாரிகளா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கும் பாதிப்பு இல்லாம அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாம அந்த கடைகளை எல்லாம் அகற்ற போறீங்கன்னா கொஞ்சம் மனசாட்சியோட நடந்து கொள்ளுங்க அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கை. அதுக்காக நீங்க செய்ய வேணாம்னு நான் சொல்ல வரல. செய்யறது நல்ல விஷயமா இருக்கு, சமூகத்துக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்குன்றா செய்யுங்க. ஆனா கொஞ்சம் அவங்களுக்கும் காலதாமதத்தை கொடுத்து கொஞ்சம் மனிதாபிமானமாக நடந்து கொள்ளுங்க. ஏன்னா அந்த வீடியோக்கள் அவங்களெல்லாம் கோபப்படுறது, மக்கள் அவங்கெல்லாம் தூக்கி எறிகிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் உண்மையாக அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க. வவுனியா மாவட்டத்துல வாழக்கூடிய மக்கள் இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னா உண்மையாக இது யார பக்கம் நியாயம், யார பக்கம் நீதி, உண்மையாக இது நல்ல விஷயத்துக்காக எடுக்கப்படுற முயற்சியா, இல்லைண்டா யாருக்காவது அநீதி நடக்குதா என்னன்றதை நீங்க சொல்லுங்க. நல்ல விஷயங்கள் செய்தா சந்தோஷம், அநீதிகள் இழைக்கப்பட்டா கட்டாயம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ரெண்டு விஷயமும் பெருசா யாருமே கதைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை விட முக்கியமான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதுவும் மக்களுக்கு தெரியும். அதனால நான் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரு விழிப்புணர்வுக்காக காய்ச்சிருக்கிறேன். நன்றி சொந்தங்களே, இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி.